ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், தமிழக அரசு பார்த்தீங்கன்னா கறவை மாடு வாங்குறதுக்காக 1,20,000 ரூபாய் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க விவசாயிகளுக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். தமிழக அரசு விவசாயிகளுக்கு கறவை மாடு வாங்க 1,20,000 ரூபாய் கடனுதவி வழங்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு ஆவின் மற்றும் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு சார்பாக விவசாயிகளுக்காக பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் 4,366 கோடி பயிர் காப்பீட்டு இழப்பீடு தொகை வந்து வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. விவசாயத்திற்கு 270 கோடி ரூபாயில் இயந்திரங்கள், கரும்பு விவசாயிகளுக்கு 651 கோடியில் சிறப்பு ஊக்கத்தொகை, ஆதி திராவிட விவசாயிகளுக்கு 100% மானியம், குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. மேலும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் ஆடு மாடு கோழி வளர்ப்பிற்கு மானிய விலையில் கடனுதவி வழங்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் கறவை மாடு வாங்க தமிழக அரசு சார்பாக 1,20,000 ரூபாய் கடன் உதவி வழங்கதா வந்து சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை சார்பில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் லிமிடெட் சார்பில் கறவை மாடு வாங்குவதற்கான கடன் திட்டம் வந்து செயல்படுத்தப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் மற்றும் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் மூலம் இந்த கடன் உதவி வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களில் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு உயர்ந்தபட்சமாக ஒரு பயனாளிக்கு 2 கறவை மாடுகள், அதாவது எருமை மாடு உட்பட வாங்குறதுக்கு 1,20,000 ரூபாய் வந்து கொடுக்கத்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு கறவை மாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கடனை வந்து திருப்பி செலுத்துவதற்கு 3 ஆண்டு காலம் வந்து நிர்ணயம் செஞ்சுருக்கிறாங்க. 1,20 லட்சம் ரூபாய் கடன் உதவி ஆண்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் 7% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 7% வட்டியில் உங்களுக்கு 1,20,000 ரூபாய் வந்து கடன் வந்து கொடுக்கத்தான் சொல்லியிருக்காங்க. இது பயனாளிகளின் பங்கு வந்து 5% எனவும் வந்து அந்த அறிவிப்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்பெருமையினர் ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வயது வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் உறுப்பினராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில் ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் ஆவணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, இருப்பிடச் சான்றிதழ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கி கோரும் அடமானத்திற்குரிய ஆவணங்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம், மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம், கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் வங்கிகள் ஆகிய இடங்களில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சார் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஷார்ட்டாக வந்து ஒரு ஹேண்ட்பில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கறவை மாடு வாங்குவதற்கான கடன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து தகுதிகள் என்னென்ன உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தேவைப்படும் ஆவணங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க முறையை உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடாக அல்லது எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க எல்லோரும் நீங்கள் அப்ளை பண்ணி இதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.